வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல தாவேகாவுக்கு ஒரு பேரிடியாக விழுந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை தினத்துல பெரம்பூர்ல மக்கள் சந்திப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதை எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள் அண்ட் தாவேகாவோட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு பேரிடியாக வளர்ந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, முல்லை நகர் தொகுதியில அந்த பகுதியில பள்ளம் தோன்றப்பட்டு டிபேட்டர்கள், அதாவது இரும்பு ராடுகள் கூடிய அந்த தடுப்புகளை சுத்தியும் வச்சுட்டாங்க. இப்ப காவல்துறை ஆய்வாளர்கள் நாளைக்கு அந்த இடத்துல ஆய்வு பண்ணி பார்த்துட்டு, நாளைக்கு நீங்க பரப்புரைமை நடத்துறதுனா இந்த இடம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது, 3000 பேர் கூடக்கூடிய வாய்ப்பு இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனை நாள் தோண்டாம அந்த குழி, இத்தனை நாள் வைக்காம அந்த டிபேட்டர் ஏன் இப்ப வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிவைடர் எந்த மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது குழி சுத்தி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, பரப்புரை பண்ண முடியாது, மக்களுக்கு சேஃப்டி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அதை கண்டிச்சு தளபதி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை பத்தி தான் இப்ப நம்ம பார்ப்போம். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன். இதை நீங்க பாருங்களேன். இதை பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. ஓகே. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள ஒரு பாசிச தாக்குதலே ஆகும். நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பே, அதாவது 26/3/2026 தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் திடீரென அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பால் ஆன தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன? இந்த நிலையில் அங்கே காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது, அதாவது 3000 பேர் கூட முடியாது என்று கூறியதை, இதன் அடிப்படையில் தற்போது அந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததல்ல என்று அனுமதி மறுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி அதிகாரிகள் சிலரின் துணையுடன் தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் திமுக காப்பந்து அரசுக்கு வெக்கமாக இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதிப்பதும் அல்லது அனுமதி மறுப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு புதிய அரசியல் கட்சியின் ஜனநாயக உரிமைகளை திட்டமிட்டு நசுக்கும் இந்த செயல் ஆளுங்கட்சியின் ஏவலர்களாக அதிகாரிகள் சிலர் செயல்படுகிறார்களா என்று எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் எங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்குவோம் என நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறையே ஆகும். தமிழக வெற்றி கழகத்தை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போவது உறுதி. வணக்கம். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல விஜய் சார் எடுத்திருக்கிற முடிவு பாருங்களேன். அதாவது தளபதி நாளைக்கு பரப்புரை பண்ணுவாரு, அதனால மக்கள் நம்ம ஏரியாவுக்கு வருவாருன்னு எதிர்பார்த்த மக்களுக்கும் இது ஏமாற்றம். அடுத்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருந்த தளபதிக்கும் இது ஏமாற்றம். அடுத்ததான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஏதாவது ஒரு குறை சொல்லி தாவேகாவை நிறுத்திடணும், மக்களை சந்திக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முனைப்போட திமுக செயல்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒருக்குள்ள வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவம் தான் இவங்க எல்லாத்துக்கும் காரணம். இப்ப எதை போய் நம்ம கேட்டெல்லாம் கூட அவங்க கரூர் சம்பவத்தை சுட்டி காட்டுவாங்க. பாத்தீங்களா அங்க என்ன நடந்துச்சுன்னு? நீங்க ஆளுங்களே இல்லாத இடம், ஒரு பெரிய சொட்டக்காலா இருக்குது, இந்த இடத்துல ஒரு 10 லட்சம் பேர் கூடனா கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்த கூட விஜய் சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த கரூர் தான் காரணம். இந்த கரூர் சம்பவத்தை அதனாலதான் இந்த சம்பவம் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு
சேர்ந்தவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. கரூர் சம்பவம் மாதிரியே மீண்டும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் வந்து எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, தாவேகா தரப்பை சேர்ந்தவங்க. ஆனா தாவேகா தரப்புல சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நாங்க உஷாரா இருப்போம், இந்த மாதிரி கரூர் சம்பவம் மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடக்காதபடி நாங்க பாத்துக்குவோம், அதனால வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க, உரிய பாதுகாப்பு கொடுங்க, மீதி இருக்கிற பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. 3000 பேர் தான் கூடணும், தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே 3000 பேர் தான் கூடுவாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஏதோ ஒரு வகையில வந்து தேர்தலுக்கு இன்னும் 25 நாள் கூட இல்ல, அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் போய் மக்களை சந்திக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. கேட்டது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சந்திக்க போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பலி ஆகுது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து ஆள் இல்லாத நடமாட்டமா இல்லாத இடத்துல பார்த்து ஒரு மேடை போட்டு நீங்க பேசிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்தை கொடுக்கறதுக்கு கூட வந்து இப்ப பெரும் கெடுபிடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று வரைக்கும் அந்த இடம் சும்மா கடந்த இடத்த திடீர்னு ஒரு பள்ளத்தை தோண்டி சுத்தியும் டிவைடர் வச்சு அந்த இடத்துக்கு யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு வந்து சிகப்புனுடைய அந்த குறியீடால கட்டி வச்சுட்டாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அதையே அதிகாரிகள் வந்து ஒரு காரணம் காட்டுறாங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, இந்த பள்ளத்துல வந்து மக்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துடும், இந்த பள்ளத்துல வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிரும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பள்ளத்தை என்னைக்கு நாங்க மூடுறோமோ அன்னைக்கு வந்து நீங்க வந்து பரப்புரை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாட்டு தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளத்தை என்னைக்கு மூடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சுதான் மூடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மூடிட்டாங்கன்னா தாவேகா விளம்பரம் செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாவேகா நிர்வாகம் சொல்றாங்க. இந்த மாதிரி அப்படி நாங்க நினைக்கிறோம், அப்படிதான் அவங்க வந்து செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. சரி ஓகே, விஜயை பார்த்து திமுக பயப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. உண்மையிலே பயப்படுது. விஜயை பார்த்து பயப்படுதுங்கிறத விட விஜயினால தனக்கு வந்து ஓட்டு கம்மியாயிரும் சொல்லிட்டு திமுக மட்டுமல்ல அதிமுக பயப்படுது, நாம் தமிழர் ரொம்ப ரொம்ப பயப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு பிரச்சனை இல்லை, அது பயப்படாது, அதை விட்டுருங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இவங்க 3 பேரும் வந்து மிகவும் பயப்படுறாங்க. ஆனா இருந்தாலும் இதில் ரொம்ப பயப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேடைக்கு உட்காந்து நின்றுட்டு பேசுறாங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஓட்டு பூரா லீட்டர், அப்புறம் பயப்படாம பாவம் என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து விஜய் சார் வந்து போயிட்டு இருக்கிறாரு. அதாவது வந்து ஒரு தலைவனை வந்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுல வேற. இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்து அஜித் குமார் வராருன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் கூடாதா, ஒரு வடிவேல் வராரு கூட்டம் கூடாதா, ஒரு நயன்தாரா வருது கூட்டம் கூடாதா, இந்த மாதிரி வந்து நிறைய நடிகர்கள் வந்து கூட்டம் கூடும். ஆனா உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப தலை வந்தாலும் கூட்டம் கூடும், தலையே இந்த அரசியலுக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு தலை தெரிக்க ஓடி இருப்பார். அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க. உண்மையை சொல்றேன். இன்னைக்கு தலையை பாராட்டிட்டு இருக்கிற இதே குரூப் எல்லாருமே ஒருவேளை விஜய் வராம தலை வந்து அஜித் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் கண்ணீர்ல ரத்த கண்ணீர் வர அளவுக்கு பண்ணியிருப்பாங்க இங்க இருக்கிற எல்லாருமே. ஏதோ விஜய் அங்க முடி கொஞ்சம் தாக்கு பிடிச்சி சரி ஜமாளிச்சுதான் பார்க்கலாமே, எவ்வளவு தூரம் என்னால ஜமாளிக்க முடியுமோ ஜமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. உண்மையிலே சொல்றேன், தலை வந்திருந்தாருன்னா தலை தெரிக்க ஓடி இருக்கிற அளவுக்கு இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நிஜமான உண்மை. சரி ஓகே, இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இப்போ வந்து அங்க இருக்கிற பகாசூரன்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்களை தாண்டி போய் விஜய் பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஆனா அவங்க போய் மக்களை சந்திக்கலாலும் மக்களோட விருப்பம் வந்து விஜய் மேலதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவினர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ள வந்திருக்காரு, தன்னுடைய அந்த ஆர்வத்தை தூண்டிட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து நிஜமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. சரி ஓகே, உண்மையிலே இந்த பரப்புரை நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை நடந்தா, தமிழ்நாடு பூரா நடந்தா, விஜய் என்னும் மாபெரும் சக்தி வெளியே வந்தா இங்க நிறைய பேருக்கு அள்ளு கழுந்துரும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. தளபதி கூடி சீக்கிரம் வெளியே வந்து 4 பேர்த்துக்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் நானும் எதிர்பார்க்கிறேன், மக்களும் எதிர்பார்க்கறாங்க. என்னதான் பேசுறாரா, உடுக்கு புட்டு தான் பாருங்க, பேசட்டுமே. ஒரு 10-20 நாள் தான், 20 நாள் தான் இருக்குது, 20 நாள்ல பேசி என்னது ஜெயிச்சிட போறாரு, பேசிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்கு அந்த மனசு இல்லை. பாத்தீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த தடுப்பு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கை சேர்ந்தவர் நிறைய பேர் மிகவும் மன வருத்தமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட முடிவை நான் சொல்றேன். ஓகே, என்ன தடை போட்டாலும் சரி,
அதாவது வெள்ளத்துக்கு ஆத்துக்கு கடலுக்கு தடை போட முடியாது. ஆத்துக்கு தடை போட்டு அணை கட்டினா கூட ஒரு வகையில ஆத்து தண்ணி மேவிட்டு வந்தது கூட வாய்ப்பு இருக்கு, இல்ல அணையே உடையறது கூட வாய்ப்பு இருக்கு. மின்னலுக்கோ இடிக்கோ மழைக்கோ எதுக்கும் நீங்க தடை போட முடியாது. அந்த மாதிரிதான் விஜயம். இதை என்னைக்குதான் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.